Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்போ 30 days கிளாஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம டே 27 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம டே 28ல என்ன பார்க்க போறோம் அப்படினா past modal verbs. Past modal verbs அப்படினா பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கிற மூணுமே வருங்க. ஓகே. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படினா இந்த மூணு வேர்ட்மே ரொம்ப குழப்பம். சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த மூணு வேர்ட்க்கும் ஒரே மாதிரி மீனிங் கொடுக்கும் பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃபரண்டா இருக்குங்க. ஓகே இங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்கேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல தமிழ்ல பேசக்கூடிய வாக்கியங்களை கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேசும்போது இதை ஆட் பண்ணி நம்ம பேசணும். ஓகேங்களா? ஓகே இங்க பாருங்க should have அப்படின்னா நம்ம தமிழ்ல எப்படி சொல்வோம் அப்படின்னா செய்திருக்க வேண்டும். கடந்த காலத்துல ஒரு செயலை நான் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம should have வச்சு பேசணும். அந்த செயலை நம்ம செஞ்சோமா அப்படின்னா செய்யலை. இப்போ ப்ரெசண்ட்டில் அதை நினச்சி ஃபீல் பண்ணி நான் செய்திருக்க வேண்டும். நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம் அப்படின்னா நான் செய்திருக்கணும், நான் உன்னை பார்த்துருக்கணும், நான் உன்கிட்ட கேட்டிருந்துருக்கணும், நான் அங்கே சாப்பிட்ருந்துருக்கணும், நான் எக்ஸாம் எழுதியிருக்கணும். எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா எழுதலை, இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் நான் எக்ஸாம் எழுதியிருக்கணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஷுட் ஹேவ் அப்படின்னா நல்லா கவனிங்க செய்திருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஓகே புரிஞ்சா? ஓகேங்க. வீடியோ நல்லா புரியுதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே அடுத்து பாருங்களேன் could have. இதை நம்ம could have அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? இதை நம்ம தமிழில் எப்படி பேசலாம் அப்படின்னா செய்திருக்க முடியும். ஒரு செயலை நம்மால் கடந்த காலத்தில் செய்திருக்க முடியும், ஆனால் அந்த செயலை நம்ம செஞ்சோமா அப்படின்னா செய்யவில்லை. இதை நம்ம பேச்சுலக்கில் எப்படி பேசுவோம்? செய்திருக்கலாம், நான் செஞ்சிருக்கலாம் ஆனால் நான் செய்யலை. நான் போயிருக்கலாம் ஆனால் நான் போகலை. நான் உன்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம், நான் கேட்டேனா அப்படின்னா நான் கேட்கல. புரிஞ்சா? நல்லா கவனிங்க. ஷுட் ஹேவ் அப்படின்னா செய்திருக்கணும், குட் ஹேவ் அப்படின்னா செய்திருக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இதுதான் நிறைய பேருக்கு குழப்பங்க. பாருங்களேன் உட் ஹேவ், இதை நம்ம உட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செய்திருப்பேன். செய்திருப்பேன். புரிஞ்சா? ஒரு செயலை கடந்த காலத்தில் நான் செஞ்சிருக்க மாட்டேன், இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சுருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு நீடோட ஒரு பர்சன் இருக்காங்க, அது நமக்கு அந்த டைமில் தெரியல, இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் ஹெல்ப் பண்ணனா அப்படின்னா பண்ணலை. பாருங்களேன் அப்படின்னா அது எப்படி பேசுவோம்? செய்திருப்பேன். நல்லா கவனிங்க. நீங்கள் எங்கெல்லாம் இந்த பாஸ்ட் மாடல் வேர்ப் வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்மை வச்சு தான் நம்ம பேசணும். மறந்துடாதீங்க. ஈஸியாக புரிஞ்சா? ஷுட் ஹேவ்னா என்ன? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட். செய்திருக்கணும். குட் ஹேவ் அப்படின்னா செய்திருக்கலாம். உட் ஹேவ் அப்படின்னா செய்திருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சா? உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரே வேர்பை வச்சு நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற சப்ஜெக்டும் சேம் தான், வேர்பும் சேம் தான். அதனால் எல்லாராலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் அதை வாங்கி இருக்கணும். நான் அதை வாங்கி இருக்கணும். நான் அதை வாங்கினேன்னா அப்படின்னா பாஸ்டில் வாங்கலை, இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி சொல்கிறேன் நான் அதை வாங்கி இருக்கணும் சொல்கிறேன். பார்த்தீங்களா? வாங்கி இருக்க வேண்டும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி தமிழில் பேசுவோம் தானே? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம பேசுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். இங்கே யார் ஒரு செயலை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பேசணும். யார்? நான் தான். ஐ. அடுத்து பாருங்கள் should have, could have, would have. இந்த மூணில் ஏதோ ஒன்று நம்ம வச்சு பேசணும்.
தமிழில் பாருங்களேன், அந்த டோன் பாருங்களேன், வாங்கி இருக்கணும். அப்போ வாங்கி இருக்கணும், இருக்கணும் அப்படின்னா ஷுட் ஹாவ் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? வாங்கி இருக்கணும். ஐ ஷுட் ஹாவ், இது நம்ம ஷார்ட்டாக ஷுட் ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹாவ். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன், வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். இங்கே என்ன வேர்ப்? வாங்குறது தான். வாங்குறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் பை. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன பாருங்கள், V1, V2, V3. அதோட தேர்ட் ஃபார்ம் பாட். அப்போ இந்த பாட் அப்படிங்கிற வேர்பை தான் இங்கே நம்ம பேசணும். நல்லா கவனிங்க, V2லேயும் பாட் இருக்குது. பட் இந்த பாட்டை தூக்கி நீங்கள் நினச்சி இங்கே பேசக்கூடாது, இதை தான் இங்கே பேசணும். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹாவ் பாட், நான் வாங்கி இருக்கணும். எதை வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன்? அதை. அதை எப்படின்னா தட் அல்லது இட் எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹாவ் பாட் தட், நான் அதை வாங்கி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? நிறுத்தி நிதானமாக பேசுங்க. ஐ ஷுட் ஹாவ் பாட் தட், ஐ ஷுட் ஹாவ் பாட் தட், நான் அதை வாங்கி இருக்க வேண்டும். ஈஸியாக இருக்கா? நீங்களாம் என்ன பண்ணுங்கள், சப்ஜெக்டை மாற்றி நிறைய சென்டென்ஸ் பேசுங்க. அவன் வாங்கி இருக்கணும், அவள் வாங்கி இருக்கணும், நாங்கள் வாங்கி இருக்கணும். நீங்களா பேசுங்களேன், ரொம்ப சூப்பராக ஈஸியாக பேசலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நான் அதை வாங்கி இருக்கலாம். நான் அதை வாங்கி இருக்கலாம், ஆனால் நான் வாங்கலை. நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கி இருக்கணும், இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கி இருக்கலாம். அந்த வாங்கி இருக்கலாம், அந்த இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம்ல, அங்கே எதை வச்சு பேசணும் அப்படின்னா குட் ஹாவ், குட் ஹாவ். ஓகேங்களா? பேசலாமா? ஓகே, சப்ஜெக்ட் யார்? நான் தான். ஐ குட் ஹாவ். வெர்ப் என்ன? வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும், வாங்குறது தான். பட் எதை? அதை, தட். ஐ குட் ஹாவ் பாட் தட், ஐ குட் ஹாவ் பாட் தட், நான் அதை வாங்கி இருக்கணும். ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நான் அதை வாங்கி இருப்பேன். நான் அதை வாங்கி இருப்பேன். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதை வாங்கி இருப்பேன், ஆனால் எனக்கு அது தெரியலை. பாஸ்ட்டில் வாங்குகிற ஒரு செயலை நான் செய்யலை, இப்போ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வாங்கியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவன்கிட்ட கேட்டிருந்திருப்பேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? வாங்கி இருப்பேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு கொஞ்சம் குழப்புங்க. கண்டிப்பாக அந்த சான்சஸ் இருக்குது. வாங்கி இருப்பேன் அப்படின்னா மகா அதை நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி தானே சொல்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வாங்கி இருப்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்யூச்சருக்கும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம் தான் முக்கியங்க. இங்கே நான் பாஸ்ட்டை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன், நான் அதை வாங்கி இருப்பேன் இப்படிங்கிறதுக்கும் நான் அதை நாளை வாங்கியிருப்பேன் இப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? புரிஞ்சா? ஓகே, பேசலாமா? நான் ஐ வாங்கி இருப்பேன். வாங்கி இருப்பேன் அப்படின்னா would have, I would have bought that. That's all. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? should have அப்படின்னா வாங்கி இருக்கணும், could have அப்படின்னா வாங்கி இருக்கலாம், would have அப்படின்னா வாங்கி இருப்பேன். இந்த தமிழில் வர டோன் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷுட் ஹாவ் ஈஸியாக தெரியும், இந்த குட் ஹாவ் உட் ஹாவ் இதுதான் நமக்கு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த டோனை மறந்துடாதீங்க. வாங்கி இருப்பேன் அப்படின்னா உட் ஹாவ், வாங்கி இருக்கலாம் அப்படின்னா குட் ஹாவ். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லாமில் முடிஞ்சு அப்படின்னா குட் ஹாவ். பேன் இதில் பாருங்கள், வாங்கி இருப்பேன் இதில் முடிச்சுன்னா உட் ஹாவ். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நான் பள்ளிக்கு போயிருக்கணும், நான் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அப்படின்னா போகலை. இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நேற்று நான் ஸ்கூலுக்கு போயிருக்கணும், போகாமல் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போயிட்டேனே. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஓகே, இங்கே என்ன வேர்ப்? போகிறதான். போகிறதுன்னு சொல்லுங்க, கோ. அதோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். அப்போ இந்த கான் இந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, பேசலாமா? ஐ பாருங்கள், போயிருக்கணும் அப்படின்னா ஷுட் ஹாவ், அந்த இருக்கணும் நும்ல முடியுது பார்த்தீங்களா?
ஓகே I should have ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் verb பேசுனீங்கன்னா verb போயிருக்கணும் போகிறதுக்கு சொல்லுங்க go அதோட past participle gone I should have gone நான் போயிருக்கணும் I should have gone நான் போயிருக்கணும் எங்க பள்ளிக்கு to school ஏன் to ஆட் பண்ணுறோம் நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது to ஆட் பண்ணி தான் அது என்ன இடம் அப்படிங்கிறத நம்ம கடைசி பேசணும் ஓகேங்களா பள்ளிக்கு to school சென்னைக்கு to சென்னை எங்கள் ஊர் சாத்தூருக்கு அப்படின்னா to சாத்தூர் தட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க ஓகே நெக்ஸ்ட்னு பாருங்களேன் நான் பள்ளிக்கு போயிருக்கலாம் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் ஆனால் நான் போகலை புரிஞ்சா அந்த லாமில் முடியுது பார்த்தீங்களா அப்படின்னா குட் ஹேவ் வச்சு தான் பேசணும் ஓகேங்களா பேசலாமா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும் உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள் பார்க்கும் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிங்க பார்க்கும் ஓகே I could have okay gone to school நான் ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நான் பள்ளிக்கு போயிருப்பேன் எனக்கு நேற்று ஸ்கூல் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நான் போயிருப்பேன் நான் போகலை இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் ப்ரெசென்ட்டில் அதை நினச்சி ஃபீல் பண்ணி பேசுகிறோம் புரிஞ்சா நேற்று எனக்கு ஸ்கூல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் போயிருப்பேன் ஓகே எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் I would have gone to school நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் தட்ஸ் ஆல் பாருங்கள் should have அப்படின்னா போயிருக்கணும் could have அப்படின்னா போயிருக்கலாம் would have அப்படின்னா போயிருப்பேன் ஈஸியாக புரியுதா ஈஸியாக இருக்காங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்பாக நிறைய வேர்ப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸஸ்க்குள்ளே அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டே 28 நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க இங்கே நான் அவன் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு 3 தமிழ் சென்ஸ் எழுதிருக்கேன் அது கொஞ்சம் மாற்றி எழுதி வச்சுருக்கேன் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சி பேச முடியுங்க எங்கே உங்களோட ஆன்சர் அப்படியே காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க ஓகேங்க பாருங்கள் அவன் அதை செய்திருக்கலாம் ஓகேங்க ஃபர்ஸ்ட் நம்ம வேர்பை பார்க்கலாம் என்ன வேர்ப் செய்கிறது தான் செய்துக்கணும் சொல்லுங்க இங்கிலீஷில் டூ அதோட பாஸ்ட் ஃபார்ம் டிட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன் ஓகேங்களா இந்த டன் அப்படிங்கிற வேர்பு தான் நம்ம இங்கே பேசணும் ஓகேங்களா ஓகே அவள் அதை செஞ்சுருக்கலாம் ஆனால் செய்யாமல் போயிட்டான் ஓகேங்களா அவள் அதை செஞ்சுருக்கலாம் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் பாருங்கள் அந்த லாமில் முடியுது அப்போனா ஷுடா வருமா குடா வருமா உடா வருமா சொல்லுங்கள் பார்க்கும் ஓகே நான் எழுதுகிறேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களான்னு பாருங்களேன் அவன் ஹீ நெக்ஸ்ட் என்ன வரும் சூப்பர் வெரி குட்ங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க could have ஓகே இங்கே என்ன verb செய்திருக்கலாம் செய்திருக்கணும் சொல்லுங்க இங்கிலீஷில் do அதோட பாஸ்ட் ஃபார்ம் டன் எதை அதை அப்படின்னா that அவன் அதை செய்திருக்கலாம் பாருங்கள் அந்த செய்திருக்கலாம் அந்த லாமில் முடியுது பார்த்தீங்களா அப்படின்னா could have வச்சு தான் பேசணும் ஓகேங்களா he could have done that அவன் அதை செய்திருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவன் அதை செய்திருப்பான் அவன் அதை செஞ்சுருப்பான் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் அதை செஞ்சுருப்பான் ஆனால் அவன் செய்யலை பாஸ்ட்டில் செய்யலை ஓகேங்களா ஓகே இங்கே என்ன வரும் இங்கே என்ன பாஸ்ட் மாடல் verb வரும் நான் எழுதுகிறேன் கரெக்டானு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இங்கே எனக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாய்த்து வந்து பேசுங்க நான் எழுதுறது கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க பாருங்களேன் இப்போ he சூப்பர் வெரி குட் would have done that பாருங்க செய்திருப்பான் அந்த பான்ல முடியுது பார்த்தீங்களா he would have done that அவன் அதை செய்திருப்பான் பேசுங்க பக்கம் he would have done that ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் அவன் அதை செய்திருக்கணும் எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சு வெரி குட்ங்க சூப்பர் ஓகே எப்படி பேசலாம் he should have done that அவன் அதை செய்திருக்கணும் should have செய்திருக்கணும் ஈஸியாக புரிஞ்சா
உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை மகா நீங்கள் இதை இப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு தெரியப்படுத்தலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்காக என்னனாலும் என்ன சேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்குங்க. உங்களுக்கு புரியணும், அவ்வளோதாங்க. சில நேரங்களில் நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் இப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனையோடு நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் அது கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்காக தான் இருக்கேன், உங்களுக்காக தான் நான் டீச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக நான் எவ்வளோ ஈஸியாக என்னை மாற்றணுமோ அப்படி மாற்ற நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சுங்க. ஸோ தயவு செய்து எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடியே என் கூட சேர்ந்து வாயை திறந்து பேசிகிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். நீ பணத்தை சேமித்திருப்பாய். நீ பணத்தை சேமித்திருப்பாய். உனக்கு ரொம்ப வருமானம் வந்துருந்துச்சுன்னா அப்படின்னா நீ பணத்தை சேமித்திருப்பாய். ஆனால் பணத்தை சேமிக்கலை. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். சேமித்திருப்பாய், இருப்பாய் அப்படின்னு பேசியிருக்கோம். ஓகேங்க, இங்கே verb என்ன? சேமிக்கிறது தான். சேமிக்கிறது என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சேவ். அதோட பாஸ்ட் ஃபார்ம் சேவ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேவ்டு. ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்கள், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். யூ நெக்ஸ்ட் என்ன வரும்? சேமித்திருப்பாய். சூப்பர், வெரி குட். would have. ஓகே, இங்கே என்ன verb? சேமிக்கிறது தான். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேவ்டு. எதை? பணத்தை. you'd have saved money. நீ பணத்தை சேமித்திருப்பாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். நீ பணத்தை சேமித்திருக்கணும். நீ பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? நீ பணத்தை சேர்த்து வச்ச அப்படின்னா இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீ பணத்தை சேமித்து வச்சுருக்கணும். வைக்காமல் போயிட்டுல்ல சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீ பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும். எப்படி சொல்லலாம்? You should have saved money. You should have saved money. You should have saved money. நீ பணத்தை சேமித்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். You should have saved money. Super, very good. Next one. நீ பணத்தை சேமித்திருக்கலாம். நீ பணத்தை சேர்த்து வச்சிருக்கலாம்ல. உன்னால் சேர்த்து வச்சிருக்க முடிஞ்சிருந்தது தானே? நீ பணத்தை சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். எப்படி நான் சொல்கிறது உங்களை பார்த்து? You could have saved money. இல்லை சேர்ந்து பேசலாமா? You could have saved money. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். You could have saved money. நீ பணத்தை சேமித்து வைத்திருக்கலாம். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணுங்க. தேங்க்யூ.